அனைவருக்கும் வணக்கம். நான் தெலுங்கு செட்டி மகாஜன சங்கத்தின் தலைவராக பொறுப்பேற்றுள்ளேன். என்னுடைய கடமை நம்முடைய இனத்துக்கு அரும்பாடுபட்டாவது நல்ல நிலையில் பள்ளி மாணவர்களை கொண்டு வர வேண்டும். அவர்கள் ஏழ்மை நிலையை போக்கும் வகையில் எவ்வளவோ பேர்கிட்ட டொனேஷன் கேள்விப்பட்டோம். ஆனால் மனோகர பூபதி அவர்களின் ஃபவுண்டேஷன் மூலமாக அவரது மகன் ஹரிஹர பிரபு என்பவர் எங்கள் சங்கத்திற்கும் எங்கள் கல்வி அறக்கட்டளைக்கு உதவுவதாக கூறி 10 மாணவிகளுக்கு முழு தொகையும் ஆண்டுக்கான முழு தொகையும் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் 10 பேருக்கு வழங்கியுள்ளார். அவரது நற்பணியை பாராட்டியும் மனோகர பூபதி என்பவர் இந்த சங்கத்தின் செயற்குழு உறுப்பினராக நீண்டகாலம் பணியாற்றியவர். அவரது தொண்டு சிறக்கவும் ஏழை எளிய மாணவர்கள் நிறைய பேர் பணம் கட்ட முடியல, அவங்க அப்பா இல்லை அம்மா இல்லைன்னு ரொம்ப வேண்டி விரும்பி ரொம்ப கேட்குறாங்க. பார்த்தாவே கஷ்டமாக இருந்தது. அந்த முயற்சியாக அவரது ஹரிபிரபு அவர்களது கொடை வள்ளலாக நம்ம இனத்துக்காக பணத்தை கொடுத்து 20 பேர் 10 பேருக்கு மொத்த தொகையும் வழங்குவதாக வாக்குறுதி கொடுத்தார். அதே போல் நாங்கள் அனைவரும் கூடி தெலுங்கு செட்டி மகாஜன சங்கம் தெலுங்கு செட்டி இனமாலை அறக்கட்டளை அவர்களது வழிகாட்டின்படி நமது கல்வி அறக்கட்டளை காமாட்சி அம்மன் கல்வி அறக்கட்டளை அவர்கள் தலைவர் அவர்களும் செயலாளர் யுவராஜ் அவர்களும் பொருளாளர் பூவராகவன் அவர்களும் மற்றும் அனைத்து 7 அரங்காவலர்களும் இணைந்து இந்த தொண்டினை சிறப்புற பணியாற்றியிருக்கார். ஏற்கனவே நம்ம தந்திருக்கோம், பல வருடங்கள் தந்திருக்கோம். அதெல்லாம் விட இந்த தடவை கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. அந்த ஏழை எளிய மாணவர்களுக்கு பயனரும் என்று நினைக்கிறோம். இது வருடம் தொடரும் என்பது உறுதியாக அளிக்கப்பட்டிருக்குது. இது மட்டுமல்லாமல் வரும் இந்த மாதங்களிலேயே பொதுக்குழு நடக்கும். அதுலேயும் நாங்கள் ஸ்கூல் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை தருவோம். ஆனால் இதை மாதிரி ஃபுல்லாக கொடுக்க முடியாது. அவங்களுக்கு எல்லாருக்குமே கொடுப்போம், உதவித்தொகை ஊக்கத்தொகை கொடுப்போம். அதில் எல்லாமே முக்கியம் வாய்ந்தது இந்த கொடை விழா. இந்த கொடை விழான்றது ரொம்ப ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு ஹரிபிரபு என்பவர். அவருக்கு எங்களது சங்கத்தின் சார்பிலும் இனமாலை அறக்கட்டளையின் சார்பிலும் காமாட்சி அம்மன் அறக்கட்டளை சார்பிலும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம்.